வெற்றி துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலி பார்த்தோம்னா மகேஷை பற்றின எல்லா உண்மையும் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. முருகண்ணனோட அம்மாவை இந்த மகேஷ் தான் அடைச்சி வச்சிருக்கிறான். ஆனால் நம்மகிட்ட இப்படி போய் சொல்லி நாடகம் ஆடுனா தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ துளசி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அஞ்சலி, நம்ம வந்து ஆசிரமத்துக்கு போனாக்கி மகேஷை பற்றின ஏதாவது நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் துளசியும் பார்த்தோம்னா அவங்க நேரம் ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அப்போ மகேஷ் வந்து அங்கே உள்ளே இருக்கவும் மகேஷை பார்த்ததுமே இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஃபாதரியார்கிட்ட. என்னுடைய மனைவியோட கதை முடிஞ்சு போச்சு, அதுக்கு நான் தான் ஒரு காரணம் அப்படின்னு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, அதுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கவும் அடுத்தது அவங்க மகேஷ் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ அஞ்சலி துளசியும் வந்து ஃபாதரியார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து பார்த்தோம்னா அஞ்சலியை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க, நீங்கள் தானே மகேஷோட ஒய்ஃப் அஞ்சலி, ஆனால் அவர் வந்து உங்களுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீங்கள் என்னென்னா இப்போ உயிரோட வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சேன், இப்பவுமே நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஃபாதரியார் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும் அப்படிங்கவும் அப்போ மகேஷை பற்றின டீட்டெயிலாக அவங்க கேட்கும் போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, மகேஷ் வந்து ரொம்பவே ஃப்ரெண்டாக இருந்தது 2 பேர் கூட தான். ஒன்று பூபதி, இன்னொன்று அர்ஜுன். அர்ஜுன் வேற யாரும் கிடையாது, உங்கள் அண்ணனா இருக்கிற முருகன் தான் அர்ஜுன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ எங்கள் அண்ணன் முருகன் வந்து எங்கள் கூட தான் இருக்கிறாரு, அப்போ பூபதி எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் விசாரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே துளசி வந்து தன்னுடைய நம்பரை கொடுக்குறாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு தயவு செய்து விசாரித்து சொல்லுங்கள், ஏன்னா இந்த மகேஷ்கிட்ட வந்து எங்கள் குடும்பமே தப்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் சில ரகசியங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்குது, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா அவனை பற்றின சீக்ரெட்லாம் வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவரும் பார்த்தோம்னா இவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ பூபதி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அடுத்துங்க பார்த்தோம்னா அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, அதனால அம்மா எல்லாத்தையும் வந்து நான் வீட்டை விட்டு நான் அனுப்பி விட்டுருதேன், ஏன்னா அம்மா எல்லாருமே இங்கே இருக்கக்கூடாது, இந்த மகேஷால நம்ம குடும்பத்துக்கே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால எல்லாரையும் நான் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறது அப்படிங்கும் போது உடனே துளசியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அவங்க லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் 2 பேரும் வெளியூருக்கு போகிறோம், அதனால நீங்கள் இருந்து வீட்டுக்கு போயிருங்கம்மா அப்படிங்கவும் அதனால என்ன, நீங்கள் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் போயிட்டு தான் உடனே வந்துடுவீங்களா அப்படின்னு லட்சுமி சொல்லவும் உடனே வந்து அஞ்சலி நினைக்கிறாங்க, ஐயோ நிலமை புரியாமல் அம்மா வேறு இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்கிட்ட இருந்தாக்கி உங்களுக்கெல்லாம் ஆபத்துமா, அதனால தான் உங்களை நான் அங்கேருந்து போக சொல்கிறேன் அப்படின்னு அஞ்சலி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ வந்து லட்சுமி சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வேறு எங்களை இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா அப்படிங்கும்போது ஏன் அஞ்சலி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு லட்சுமி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் கிளம்புறோம், அதனால நீங்களும் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரியா நீ எதிர்பார்த்த மாதிரியே இவங்க எல்லாரையும் நாங்க இருந்து கிளம்ப வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலி சொல்ற அப்படிங்கும்போது ஆமா நானும் எத்தனை நாளைக்கு தான் வந்து அஞ்சலியா நாடகம் போட்டுட்டு இருக்க முடியும், அதனால தான் இவங்க எல்லாரையும் நான் கிளம்ப சொல்லிட்டேன், நம்மளும் வந்து வெளியூருக்கு போகிறோன்னு ஒரு பொய்யான ஒரு நாடகத்தை சொன்னேன், அவங்களும் நம்பிட்டாங்க அப்படிங்கவும் உடனே மகேஷும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இந்த குடும்பத்தை இந்த வீட்டை விட்டு நீ வந்து கிளம்ப வச்சுட்டேல, அதுவே எனக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து லட்சுமி முருகன் எல்லாரும் கிளம்பி வராங்க. அப்போ லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அஞ்சலி நீ எங்கள் கூட வார அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் இதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பாரு அஞ்சலி, இப்போ நீ வாயு வயிறுமா இருக்கிற இந்த நேரத்தில் நீ வந்து எல்லா பக்கமும் நீ அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து என் கையால் சமைச்சு தரணும்னு நினைக்கிறேன், அதனால நீயும் உன் குழந்தைய நல்லா இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து இரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அஞ்சலி ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மகேஷ் கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. என்னையா இப்போ வேற அவங்க என்ன கூப்பிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் இங்கே பாரு அஞ்சலி எப்படியாவது நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அஞ்சலியும் சரி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அஞ்சலி எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ அஞ்சலி அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா நானும் வந்து அம்மா வீட்டுக்கு வரேன் நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லும் போது உடனே துளசியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து உடனே அஞ்சலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா அவன் ஃபோனில் யார்கிட்டலாம் பேசுகிறான்னு சொல்லிக்கிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம், அது மூலமாக அவன் யாருக்கார்ட்டெலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கவும் உடனே அதை செஞ்சு முடிச்சிரு, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் நீ அதை அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லும் போது உடனே அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க.
அப்போ ரூமுக்கு வரவும் அப்போ மகேஷ் வந்து அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காங்க போலுக்கு. அதனால் அவங்க ஃபோனை வந்து எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க யார் யார்கிட்டலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வந்து தன்னுடைய மொபைலுக்கும் தெரிகிற மாதிரிக்கு அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பயத்திலே இருக்கிறாங்க. ஐயோ ரெஸ்ட் ரூமுக்கு போனவன் வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி ரொம்பவே பதட்டத்தோடு அவங்க சரி பண்ணி முடிச்சிருந்தாங்க. முடிச்சு அவங்க ஃபோனை வைக்கும் போது கரெக்டாக மகேஷ் வந்துருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ என்னமோ செஞ்சுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் செய்யலை, என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன், நான் கிளம்புறேன், அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு அஞ்சலி வந்து சொல்லிட்டு சமாளிச்சிருந்தாங்க. உடனே மகேஷும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து துளசி வரவும் உடனே துளசியோட்ட வந்து அஞ்சலி வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மூலமா வந்து கண்டிப்பா மகேஷை கையங்களமா பிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம முருகண்ணனோட அம்மாவையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்க பாரு அஞ்சலி, நீ இதெல்லாம் பண்றதெல்லாம் சரிதான், ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ கவலைப்படாதக்கா அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மகேஷ் வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது முருகனோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பேசவும் இதை வந்து எல்லாத்தையும் அஞ்சலியும் துளசியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க ஃபோனை வச்சுட்டு அவங்க வந்து அஞ்சலி துளசி கிட்ட சொல்றாங்க, அக்கா முருகண்ணனோட அம்மாவை இந்த இடத்துல இருந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, சரிதான் அஞ்சலி, நீ பத்திரமா நீ போய் நானும் பின்னாடி வந்துடுது அப்படிங்கும்போது, ஆனா நீ இப்படியோ போயிடாத, மாறு வசத்துல போ அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்தோம்னா அவங்க வந்து வேற கெட்டப்ல அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ அவங்க வரும்போது முருகண்ணனோட அம்மாவை வந்து அவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு அவங்க கைகாலெல்லாம் கட்டி வச்சிருக்கவும் அந்த இடத்துக்கு அஞ்சலி வந்துருந்தாங்க. வந்ததுமே அம்மா நான் தான் அம்மா அஞ்சலி அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வாங்கம்மா நம்ம அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அவங்க காப்பாற்றி அவங்க கூட்டிட்டு போகும்போது அப்போ வந்து அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ எதையோ தட்டி விட்டுருந்தாங்க போலுக்கு. இந்த சத்தம் கேட்டு இவங்களுக்கு காவலுக்காக வச்சிருக்கிறாங்களா அவங்களாம் ஓடி வந்துருந்தாங்க. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ உடனே அஞ்சலி சொல்றாங்க, அம்மா நீங்க எங்க தப்பிச்சு போயிருங்க, நானும் வந்துருதம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ முருகனோட அம்மா வந்து வெளி உலகத்துக்கு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலியும் வந்து நைஸாக அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாங்க. தப்பிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது முருகனோட அம்மாவை காணல. ஐயோ இந்த அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பதட்டமாயிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்து வெளி உலகத்துக்கே அவங்க வந்து பல வருஷம் ஆனனால அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் எங்கே போகிறோன்னு தெரியாமையே அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்ததுமே அவங்க ரொம்ப களைப்பாகி அப்படி உட்காரவும் அந்த இடத்துல பார்த்தோம்னா முருகனும் ரேவதியும் வந்து அங்கே வந்து கோயிலுக்கு போயிட்டு அவங்க வாராங்க போலுக்கு. அப்போ அதே இடத்துல தான் முருகனோட அம்மாவும் திரும்பி உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அவங்கள தேடி அலையிறாங்க. ஐயோ அந்த அம்மா எங்க போனாங்களோ தெரியலையே, அந்த அம்மாவை காப்பாற்றி நம்ம வந்து கை நில விட்டுட்டோமே, இப்போ எங்க போனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகறாங்க. அப்போ துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்றாங்க. அஞ்சலி என்னாச்சு அப்படிங்கும்போது, அக்கா அவங்கள நான் காப்பாத்திட்டேன், ஆனா அப்புறமா வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க எங்க போனாங்களோ தெரியல அப்படிங்கும்போது, என்ன அஞ்சலி இந்த மாதிரி நீ செஞ்சுட்டு அப்படின்னு துளசி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி உனக்கு எது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லக்கா எனக்கு எது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மகேஷோட அந்த ஆள்க வந்து எல்லா பக்கமும் தேடுறாங்க. ஐயோ அந்த அம்மா தப்பிச்சிட்டாங்க போலுக்க, யாரோ வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க, என்னடா பண்றதுக்கு, நம்ம உடனே வந்து அவருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு ஃபோன் பண்றாங்க. சார் இந்த மாதிரிக்கு வந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க, யாரோ வந்து அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்கள யார் காப்பாற்றி கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு தெரியல சார் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் மகேஷும் ஒரு பக்கம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா முருகனோட அம்மா அப்படியே நடந்துகிட்டு இருக்கவும் அப்போ அவங்க கீழே விழுறதுக்காக போகும்போது கரெக்டாக அங்கே வெற்றி வந்துருந்தாங்க. வெற்றி வந்ததுமே அந்த அம்மாவை வந்து அவங்க காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது வேண்டியதான் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அம்மா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே பேச தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. இதனால வந்து வெற்றி வந்து அந்த அம்மாவை தன்னோட அழைச்சிட்டு வராங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அஞ்சலி ஒரு பக்கம் அவங்களும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து யார் கையில் அவங்க சிக்க போறாங்க, வெற்றி வந்து அவங்களை காப்பாற்றி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்களா என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.